வணக்கம் நண்பர்களே. இரண்டாம் உலக போருக்கு பிறகு இந்த ஜப்பான் எந்த அளவுக்கு ஒரு அமைதி விரும்புகிற நாடு அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். இருந்தாலும் கடந்த ஒரு சில ஆண்டுகளில் அவங்களோட இந்த பாதுகாப்பு கொள்கையில் பயங்கரமாக அக்ரெசிவாக மாற்றி வந்துக்கிட்டே இருக்காங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. இதுக்கான காரணம் என்னன்றது நமக்கு தெரியும். இருந்தாலும் இப்போ ஒரு முக்கியமான அதிரடி முடிவு ஜப்பான் எடுத்திருக்காங்க. அதை பற்றி பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் இந்த சூழ்நிலைகளை பயன்படுத்தி இந்தியா மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு பழியை தூக்கி போடுறதுக்கான முயற்சிகள் மேற்கொள்றாங்க. அதையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஏற்கனவே இந்த ஹமாஸ்க்கும் இஸ்ரேல் நடக்கிற பிரச்சனை போதாதுன்னு ஹவுதி ரிபல்ஸ் ஒரு புதிய பிரச்சனையை தொடங்குறாங்க. இது மிகப்பெரிய லெவலில் சர்வதேச லெவலில் ஒரு பெரிய பாதிப்புக்குள்ளாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதனால இந்தியாவுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்பட போகுது அப்படின்ற விஷயங்களையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல இப்ப நம்ம ஜப்பான்ல இருந்தே ஆரம்பிப்போம். ஜப்பான் இப்போ சமீபத்தில் ஒரு முக்கியமான கொள்கைகளில் மாற்றம் எடுத்துட்டு வந்திருக்காங்க. அவங்களோட டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட்டில் என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் எடுத்துட்டு வந்திருக்காங்கன்னா, நிறைய கட்டுப்பாடுகள் விதிச்சிருந்தாங்க. இதெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோம், இதெல்லாம் நாங்கள் அபாயகரமான விஷயமா மாறிடும், ஏதாவது ஒரு போர் மாதிரியான பிரச்சனைகள் உருவாயிடும், இதனால நாங்கள் இந்த கொள்கைகளை எந்த ஒரு சேஞ்சஸும் கொண்டு வரலன்னு பல ஆண்டுகளாக கட்டி காப்பாத்திட்டு வந்துட்டு இருந்த கொள்கைகளை மாத்திட்டாங்க ஜப்பான். இப்போ என்ன சொல்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, அதாவது எங்களோட பட்ஜெட் டிஃபென்ஸ் பட்ஜெட் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ரெக்கார்ட் பிரேக்கிங்கா $56 பில்லியன் உயர்த்தி இருக்காங்க ஜப்பான். அவங்களோட டிஃபென்ஸ் பட்ஜெட் ஒரு பக்கம் உயர்த்தினாலும் ஏற்றுமதிகள் இனி ஏதாவது ஒரு நாடு, எங்களுக்கு தேவையான ஒரு நாடு போர்ல இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு நாங்க டிஃபென்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு தயாரா இருக்கோம் அப்படின்ற ஒரு கொள்கைகளை தான் மாத்திருக்காங்க. ஸோ இது யாருக்கு உதவுதோ இல்லையோ, இந்த மெஷர் கண்டிப்பா உக்ரைனுக்கு உதவுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மறைமுகமா அமெரிக்காவை கூட சொல்லலாம். ஏன்னா அமெரிக்கா கொடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் மற்ற நாடுகள் கொடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கும் உதவியா தான் இருக்க போகுது. ஸோ இதனால இப்ப முதல் எக்ஸ்போர்ட்டா இந்த அமெரிக்கா உருவாக்கி வச்சிருக்க இந்த பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஜப்பான் வச்சிருக்காங்க. அவங்களும் டிஃபென்ஸ் சிஸ்டம் இப்ப அதிகமா உள்நாட்டில் தயாரிக்கிறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டுறாங்க. சோ இந்த பேட்ரியாட் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உக்ரைனுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கான முயற்சிகள் தொடங்கிட்டாங்க அப்படின்ற செய்திகள் வந்திருக்கு. இது உக்ரைனுக்கு மிகவும் முக்கியமான ஒரு தருணமா இருக்க போது. இருந்தாலும் ரஷ்யாவுக்கும் ஜப்பானுக்கும் இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் இதை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற விஷயங்களும் எக்ஸ்பர்ட்ஸ் கருத்துக்கள் தெரிவிக்கிறாங்க. இருந்தாலும் உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இதை தொடர்ந்து அடுத்து பார்க்க போற முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் இப்ப கடந்த அதுவும் தாலிபான்கள் ஆப்கானிஸ்தான்ல வந்ததுல இருந்து எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத தாக்குதல் சந்திச்சிட்டு இருக்காங்க. கொத்து கொத்தா அங்க இருக்கிற பாதுகாவலர்கள் இறந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ சம்பவங்கள் நடக்குது. இருந்தாலும் காஷ்மீர் விஷயத்துல தான் அவங்களோட ஃபோக்கஸை எப்பொழுதும் இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ்ல காட்டுவாங்க. இருந்துட்டு போட்டும். ஆனா இப்ப பாகிஸ்தானோட இந்த யூஎனுக்கான தூதர் இருக்கார் பாருங்க, யுஎன்எஸ்சியோட தூதர் இருக்கார் பாருங்க, என்ன சொல்லியிருக்காரு அப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப பாகிஸ்தான்ல பயங்கரவாதம் அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த பயங்கரவாதம் அதிகரிச்சதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எங்களோட முக்கியமான எதிரி, அதாவது மெயினான ஒரு எதிரி இப்ப ஃப்ரீ ஹேண்ட் கொடுத்துட்டாங்க இந்த பயங்கரவாத அமைப்புகளுக்கு. பாகிஸ்தான் நீங்க என்ன வேணா பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு. ஸோ அதனால தான் இந்த அளவுக்கு ஒரு பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இவரு டைரக்டா தெரியுது யாரை ரெஃபர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இந்தியா அப்படின்ற பேரை இவரு யுஎன்எஸ்சில பயன்படுத்தவே இல்லை. மெயினான எதிரி அப்படின்னா பாகிஸ்தானுக்கு மெயினான எதிரி யாரு அப்படின்றது உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் இப்படியாவது பயன்படுத்தினாரே அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் அவங்களோட குற்றச்சாட்டு, முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாகிஸ்தான்ல இருக்க தாலிபான்கள், அதாவது டிடிபின்னு சொல்லப்படுற இந்த தாலிபான்கள் கிட்ட ஒரு மிகப்பெரிய சொஃபஸ்டிகேட்டட் வெப்பன் சிஸ்டம்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு மிலிட்டரி சப்ளைஸ் அவங்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்ற கேள்விகளை கேட்கிறாரு. ஸோ இந்த கேள்விக்கு தெளிவான பதில் எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆப்கானிஸ்தான்ல அமெரிக்கா விட்டு போன ஆயுதத்தை தான் பயன்படுத்த போறாங்க. ஸோ இப்போ ஆப்கானிஸ்தான் தாலிபான்களும் பாகிஸ்தான் இருக்க தாலிபான்களும் ஒன்றிணைஞ்சு தான் செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு தெளிவா தெரியுது. இருந்தாலும் இது ஒரு பிரச்சனையா இப்ப யூஎன்ல எடுத்துட்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம இப்போதைக்கு பாகிஸ்தானுக்கு ஒரு இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இவ்வளோ பிரச்சனைகள் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 500லேருந்து 1000 பாதுகாவலர்கள் வந்து கடந்த 2 ஆண்டுல மட்டுமே கொல்லப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. ஏகப்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. பாகிஸ்தான் குறிப்பாக போராடிக்கிட்டு இருக்க நேரத்தில் ஆப்கானிஸ்தான் தாலிபான்கள் டிடிபியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எந்த முடிவுகளும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல அப்படின்ற ஒரு கடுப்பில் வந்து பாகிஸ்தான் இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் எக்கனாமிக் டைம்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, செப்டம்பர் 6ஆம் தேதி வந்து ஆப்கான் அகதிகளை வந்து எப்படி ஆப்கானிஸ்தானுக்கே திரும்பி அனுப்பணுன்ற விஷயங்கள் ஹேண்டில் பண்ண தெரியாமல் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கோபத்தை மூட்டுச்சு அப்படின்ற விஷயங்களை சொல்லியிருந்தாங்க. அதனால் பார்டர் கான்ஃப்ளிக் அப்படின்றது இந்த அகதிகளை வந்து திருப்பி அனுப்புகிற விஷயங்கள் அப்பயே நடந்தது அப்படின்ற செய்திகளும் போட்டிருந்தாங்க. இருந்தாலும் இப்போ இந்தியா மேலே பழிய தூக்கி போடுறதுக்கான காரணங்கள் என்ன? ஒரு 3 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒன்னு, அமைதி பேச்சுவார்த்தைகள் டிடிபியோட முடிஞ்சு போச்சு, தோல்வியை சந்திச்சிருச்சு. அதனால இப்ப வேற வழி இல்லை, தூக்கி போட்டுலாம் நினைச்சிட்டாங்க. இன்னொன்று, பாகிஸ்தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் இருக்காங்கன்ற ஒரு தயக்கம், ஒரு பயத்துல வந்து ஹெவியா இருக்காங்க. அதுதான் வந்து முக்கியமான காரணமா இருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற சிச்சுவேஷன், அதாவது இப்ப ஜியோ பாலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன் போது அமெரிக்கா இந்தியா மேல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க, கனடா இந்தியா மேல குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க, இந்தியன் ஏஜென்சிஸ் வந்து ராய் போன்ற ஏஜென்சிஸ் வந்து ஏதோ உளவு பார்த்து ஒரு சில அங்க இருக்க எங்க குடிமக்களை வந்து தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்கன்ற விஷயங்கள் கொண்டு வந்தாங்க. ஸோ இவ்வளோ வெஸ்டர்ன் நேஷன்ஸ் எல்லாருமே வந்து இந்தியா மேல குற்றம் சுமத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் நம்ம யூஎன்எஸ்சியில் இந்த பிரச்சனைகளை கொண்டு வந்தோம்னா அப்ப இதுக்கு பின்னாடியும் இந்தியா இருக்காங்க, உலக அமைதிகளை கலைக்கிற விஷயங்கள் இந்தியா மேற்கொள்றாங்கன்னு அப்படின்னு ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்காக தான் பாகிஸ்தான் இதை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நிராயுதபாணியான ஒரு சில விஷயங்கள் தான் இப்போ பாகிஸ்தானுக்கு இருக்கு. அவங்களால கட்டுப்படுத்த முடியாத கைமீறி போன ஒரு விஷயங்களா அமைஞ்சிருக்கு. கைபர் பக்துவாவை இந்த மாதிரியான சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்ததுன்னா டிடிபி அப்பர் ஹேண்ட் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னு பாகிஸ்தானே உணர்ந்திருக்காங்க. ஸோ இது வந்து மெயினாக சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். இது தொடர்ந்து அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ யெமன் ஹவுதி ரிபல்ஸ், அதாவது ஈரான் மறைமுகமாக இல்லை நேரடியாகவோ ஆதரவு தெரிவிக்கிற ஒரு கிளர்ச்சி இயக்கம் இது. ஸோ இந்த பயங்கரவாத இயக்கமாகவும் சில நாடுகள் சொல்றாங்க. ஸோ இந்த இயக்கம் வந்து இப்போ ரெட் சீல ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் ஒட்டுமொத்த வெஸ்ட் நாடுகளுக்கும் கொடுத்துட்டு இருக்கு. வெஸ்ட் நாடுகளுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் கொடுத்துட்டு இருக்கு. ஏன்னா இதனால ஒரு, அதாவது இந்த ஷிப்பிங் இருக்கு பாருங்க, கமர்ஷியல் ஷிப்பிங் வந்து மிகப்பெரிய லெவலில் பாதிப்பு ஏற்படும் சொல்றாங்க. அதுவும் குறிப்பாக அவங்களோட டார்கெட் எல்லாமே இஸ்ரேலுக்கு போகக்கூடிய கப்பலை பார்த்து பார்த்து டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த யுஎஸ், யூகே, அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில நாடுகள் ஒன்றிணைஞ்சு இந்த ட்ரோன்ஸ் அவங்களோட தாக்குதலை வந்து கட்டுப்படுத்துறதுக்காக ஒரு கவுண்டர் மெஷர்ஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து இந்த ஒட்டுமொத்த இந்த கமர்ஷியல் டிராஃபிக்கை பாதுகாக்கிறதுக்கான ராணுவத்தை, அவங்களோட நேவியை வந்து பயன்படுத்த போறாங்க. இந்த விஷயங்களை சொல்லப்படுது. எவ்வளவு கூடுதல் செலவாக போகுது அப்படின்றத பாருங்க. தொடர்ந்து இந்த தாக்குதலை வந்து இந்த ஹவுதிஸ் எங்க பண்றாங்க அப்படி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டண்டா இருக்கிற பாபால் மதப் ஸ்ட்ரைட்ல தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஹாட்ஸ்பாட்டா இருக்கு. அங்கே கடத்தல் விஷயமா இருக்கட்டும், இல்லை கப்பலை கடத்திட்டு போறதா இருக்கட்டும், அங்கே இருக்கிற ஒரு சில ஹாஸ்டேஜஸ், அதாவது கப்பலை வேலை செய்யறவங்களை அங்கே கடத்தி வச்சுக்கிற விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து ஒரு ஆப்ரேஷனாகவே நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ கூட சமீபத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து இஸ்ரேலோட பிரதமர் கால் பண்ணாரு. நாங்கள் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன். கால் பண்ணியிருக்கும் போது பிரதமர் மோடி அவர்கள் இந்த பிரச்சனைகளை பற்றி, இதில் எவ்வளோ சவால்கள் இருக்கு அப்படின்ற விஷயங்களை வந்து சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒட்டுமொத்த குளோபல் ட்ரேடுக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த சப்ளை செயின்னால இந்த ஆயில் சப்ளை செயின் பாதிக்கப்பட்டது அப்படின்னா எந்த அளவுக்கு விலைவாசி உயர்வுகள் இருக்கும் அப்படின்றது எல்லா நாடுகளுமே ஒரு பயந்து போய் தான் இருக்காங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் இதுக்கு பதிலடி கொடுக்கறதுக்கு யூஎஸ் வந்து ஒரு 20 நாடுகளை ஒன்றிணைச்சு குறிப்பாக இந்த கமர்ஷியல் டிராஃபிக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் எதுவும் இல்லாமல் கரெக்டாக போகணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு இருக்காங்க அப்படின்ற விஷயங்களும் சொல்லப்படுது. இருந்தாலும் இதுக்கெல்லாம் அசர்ற மாதிரி தெரியல ஹவுதிஸ். நேரடி அமெரிக்காவோட நேரடி போருக்கு நாங்கள் தயாராகிட்டோம் அப்படின்னு ஒரு மேசிவான ஸ்டேட்மெண்ட்டை இப்போ இந்த ஹவுதியோட சீஃப் லீடர் வந்து இப்போ வெளியிட்டிருக்காரு. ஒரு டிக்ளரேஷனாகவே சொல்லியிருக்காரு அமெரிக்காவுக்கு எதிராக.
ஸோ இது வந்து இன்னும் இந்த ரெட் சீல ஒரு பதட்டங்களை வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு தான் நமக்கு தெரியுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு தகவல்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இதில் ஏதாவது ஒரு கிளாரிட்டி அதிகமாக தெரியும், இல்லை நீங்கள் இதை பற்றி பேசுங்கன்ற சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தாலும் தாராளமாக கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் நீங்கள் டைரெக்டாக எனக்கு மெசேஜ் பண்ணி பேசினா கூட இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதன் மூலமாக பேசலாம். நான் பொதுவாக நிறைய பேர் மெசேஜ் பண்ணிட்டு தான் இருக்கீங்க, நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. ஜெய்ஹிந்த், பாய்.